டேய் எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சொன்னது சொன்ன மாதிரி நடக்கணும். அண்ணா இல்லைன்னா தெரியுமில்ல. அண்ணா இந்த அடிவார நாள் ரோடு எப்படிங்க டேய் இருக்கணும்? போடா. சொல்கிறா. ஊருக்கு புதுசுங்கண்ணா, அதான் கொஞ்சம். டேய் கிளம்புன்றல. யாரா பைத்தியக்காரன்? அதான்டா. அட்ரஸ் தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அது கரெக்டாக நடக்கணும். ஏதாவது கடுகள் என்ன பண்ணுறது? அவ்வளோதான். இப்போ தான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அவன் வந்துருக்கானாம்மா. டேய் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அவன் மொபைலை மட்டும்தான் எடுக்கணும். அவன் பயப்படுறதுக்கு மட்டும்தான் பொருள், புரிஞ்சுதா? நீ என்ன சொல்கிறியோ அதான்ண்ணா. சார் 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 இந்த அடிவார நாள் ரோடு எப்படி போகணும்னு சொல்கிறீங்களா? இல்லை ஊருக்கு புதுசு, அதான். இங்கே யாரை பார்க்க வந்தீங்க? ஏன் உங்களை கூப்பிட வரலையா? என் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்தேங்க சார். அவர் ஏதோ அர்ஜென்ட் வேலையாக வெளியே போயிட்டார். அவர் இன்னொருத்தர் அனுப்புகிறேன்னு சொன்னார், அது யாரும் வரலைங்க சார், அதான். சரி நீங்கள் கால் பண்ணி பார்க்கலாமே. என்னங்க சார்? நாட் ரீச்சபிள்னு வருதுங்க சார். சரி வாங்க, அந்த வழியாக தான் போகிறேன், உங்களை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். ரொம்ப தேங்க்யூ சார். ஏங்க சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ரிப்போர்ட்ருப்பா. ஓ ரிப்போர்ட்டரா? டேய் கட் பண்ணுறல்ல, எதுக்கு எத்தனை தடவை கால் பண்ணுற? மச்சான் சாரிடா, என் ஃப்ரெண்டு உன் ஏரியாவில் தான் இருக்கான். அவனுக்கு அட்ரஸ் தெரியாதுடா. அவனை கொஞ்சம் 4 ரோட்டில் மட்டும் விட்டுறியா? டேய் நான் வேலையாக இருக்கேன்டா, அப்புறம் கூப்பிடு. மச்சான் அப்புறம் இன்னொரு விஷயம்டா, அவனோட டீட்டெயில்ஸை உன் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பியிருக்கேன், பார்த்துக்கோ. சரி. அவன் வந்துட்டானா? யாரா நீ? இது கூட குறுக்க நிற்கிற? டேய் டேய் போய் வண்டி எடுத்துட்டு வாடா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த ஃபோன் வேற நான் நிறுத்துடா, நிறுத்து. சை யாரா அவனுங்க? அவன் தனியாக வரான்னு தானே சொன்னேன். அவனுக்கு அப்படி தானே சொன்னானுங்க. நீ அண்ணனுக்கு கால் பண்ணு. லைன் போகலண்ணா. அண்ணா டேய் டேய் நில்றா. டேய் இதில் தாண்டா வந்தான், விடக்கூடாது. டேய் 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 குணா, டேய் டேய் குணா, டேய் டேய் குணா. சரி அண்ணா சொல்கிறா கார்த்தி. இங்கே அந்த ரிப்போர்ட்டர் மொபைல் எடுக்கலான்னு வந்தண்ணா. எவனே தெரியல அந்த ரிப்போர்ட்டரை போட்டானா. என்னடா சொல்கிற?
நம்ம குணாவை எங்கே போட்டாங்கண்ணா? டேய் இப்போ நீ எங்கடா இருக்க? நம்ம ஏரியாவுக்கு வந்துடுண்ணா, நான் அங்கே வந்துடுறேன். சரி வர வை. டேய் டேய் நில்றா. எனக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு பிரபாவை தெரியும்ல? அவனை எப்படி உனக்கு தெரியும்? அவனுக்கு அட்ரஸ் தெரியாதுடா. அவனை கொஞ்சம் 4 ரோட்டில் மட்டும் விட்டுறியா? மச்சான் மச்சான், அப்புறம் இன்னொரு விஷயம்டா. அவனோட டீட்டெயில்ஸை உன் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பியிருக்கேன், பார்த்துக்கோ. இங்கே நடக்கிறதுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ அங்கே வந்தவன் எவன்டா? டேய் உன் ஃபோனை கூட பிரபாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன். கண்டுபிடிக்கிறேன். யாரா அவன்? யாரு? ம். ஏய், அவர் என் அண்ணன்டா. அவன் சொல்லிட்டு இருக்க? உங்கள் அண்ணன் இதுக்கிட்ட உங்களெல்லாம் அனுப்பிவிட்டு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். என்னடா வளர்ற? நான் ஊருக்கு வந்து தான் அட்ரஸ் கேட்கும்போது திட்டி அனுப்பிச்சி விட்டதும் ஒன்றை தான். டேய் போடா. அந்த கொலை நடந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஓனதும் உங்கள் அண்ணன் தான்டா. கேட்டால் உங்கள் அண்ணங்கிற. ம். அந்த ரிப்போர்ட்ரு சிம்மு என் ஃபோனில் தானே இருக்குது. கால் பண்ணி பார்க்கலாம். டேய் கோத்தா, நீ இன்னும் சாவலியா? இன்னைக்கு நைட்டுக்குள்ளே உன்னை போடுறேன். உன் தங்கச்சியை தூக்குறேன். முடிஞ்சா தப்பிச்சுக்க. டேய் ஹலோ. டேய் நீ இந்த அட்ரஸ் கேட்டு சுற்றிக்கிட்டு இருந்தவன் தானே? நீங்கள் என்ன பண்ணுற? குணா செத்துட்டான்றேன். இங்கே வந்து இவன் யாருன்னு விசாரிச்சுட்டு இருக்க? ஓ சாரிடா 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 சாரிடா. நான் தான் உனக்கு கால் பண்ணேன். நீ என்கிட்ட தான் பேசின. தெரிஞ்சிருச்சு. அப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் இருக்கிறது, எனக்கு கிடைச்சது இதெல்லாம் வெறும் கட்ட பஞ்சாயத்து, அடிதடி அதனால் வந்துச்சுன்னு நினச்சியா? பொண்ணுங்க தெரியுமா? பொண்ணுங்க, கேர்ள்ஸ். தங்கம் தங்கம் தானே தெரியுமில்ல. இந்த பக்கம் பொண்ணுங்க, இந்த பக்கம் தங்கம். பொண்ணு கொடுத்தா தங்கம் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுடா இதெல்லாம். இது நம்மள எவனுக்காவது தெரிஞ்சாலே அவனை சும்மா விட மாட்டேன். அவன் ரிப்போர்ட்ரு. சும்மா விட முடியுமா? அதான் செஞ்சேன். தங்கம் வேணுமான்ற வேணான்றான். பொண்ணு வேணுமான்ற அதுவும் வேணான்றான். செத்துரு விடாங்கிறேன். முடிஞ்சா செய்டாங்கிறான். அதான்டா செஞ்சேன். நான் என்னை அவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்ட. நான் உன் கூட நிற்க மாட்டேனானா? அவன் தங்கச்சி நைட்டுக்குள்ளே நான் தூக்கறனா? நீ தாண்டா என் தம்பி. நான் இவனா? டேய் இந்தா புடிடா. அவன் இங்கே வந்த வாட்டி என்ன வேணால் நடக்கலாம். உனக்கு எதாவதுன்னா நீ என்ன பண்ணவும் தயங்காத. புரிஞ்சுதா? உனக்கு சொல்ல வேண்டியதில்லை.
இவனை அவன் பார்த்துக்குவான்டா. கூட நான் பார்த்துக்கிறேன். சாவுடா. இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை தவிர. மச்சான், அப்புறம் இன்னொரு விஷயம்டா. அவன் அவங்க ஊரில் ஒரு கொலை பண்ணிட்டு தாண்டா வந்திருக்கான். அவனை இந்த ஒரு நைட் மட்டும் சேஃபான இடத்துல வச்சிட்றா, நான் வந்துடுறேன். நைட்டுக்குள்ளே நீ இருக்க மாட்டடா.